இப்போ எனக்கு வயசு 14 இருக்கும். எங்க அப்பா வந்து சென்னை கொத்தவால் சாவடி அப்படிங்கிற இடத்துல ஒரு பழைய கட்டடம் ஒண்ணு, அதுல மேல 2வது மாடியில ஒரு தையல் தொழிற்கூடம் ஒண்ணு நடத்திட்டு இருந்தாங்க. ரெடிமேட் ஆடைகள்லாம் தயாரிக்கிறது. அங்க ஒரு 15-20 பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த தொழிற்கூடத்துக்கு முன்னால மொட்டை மாடி அகலமா காலியா இருக்கும், ஓப்பன் பிளேஸ். அதுலதான் நான் பெரும்பாலும் இருப்பேன். ஆனா அங்க இருந்து அந்த கொத்தவால் சாவடியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில 11 மணி இருக்கும். ஒரு முதியவர் ஒருத்தர் மேல ஏறி வந்தாரு. 2வது மாடி ஏறி வராரு. கையில ஒரு பைய, ஆள் பாக்குறதுக்கு நல்லா டிப் டாப்பா இருந்தாரு. நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு. ஷர்ட் எல்லாம் போட்டு அழகா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், கப் எல்லாம் பட்டன் பண்ணி ஆள் ரொம்ப நீட்டா டீசென்டா இருந்தாரு. இன்னைக்கு நான் அனுமானிக்கிறேன், அன்றைக்கு அவருக்கு, அந்த பெரியவருக்கு வயசு எப்படியும் ஒரு 65ல இருந்து 70 இருக்கும். நல்ல பேண்ட், நல்ல ஷர்ட், ஆள் நல்லா டீசென்டா இருக்காரு. நல்லா சிவப்பா மெலிந்த தேகம், நல்லா வெள்ளை வெளியர்னு தாடி வச்சிருந்தாரு. தலையில ஒரு தொப்பி ஒண்ணு போட்டிருந்தாரு. சோ அவர் ஒரு இஸ்லாமியர். 6 அடிக்கும் சற்றே உயரமான ஒரு தோற்றம். அவ்வளவு உயரமா இருப்பாரு. வெளியே வந்துட்டு அந்த வராண்டால யாருமே இல்லாதனால, நான் மட்டும் இருந்தனால அவர் என்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு, தம்பி இங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு. எனக்கு பெருசா எதுவும் யோசிக்க தெரியல. சரி கொஞ்சம் இருங்க, நான் உள்ள போய் எங்க அப்பாட்ட கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பாட்ட வந்து சொல்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் வயசானவர், அவருக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா. பெரியவர் உள்ள போனாரு, அப்பா கிட்ட பேசினாரு. நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். மறுபடியும் நான் வெளியே வந்துட்டேன் வேடிக்கை பார்க்கறதுக்கு. அவங்க என்ன பேசினாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்றத எனக்கும் எங்க அப்பாவும் சொல்லல, அவரும் சொல்லல. அவரு அங்க வேலையில சேர்ந்துட்டாரு. பிற்பாடு நானா யோசனை பண்ணி அனுமானிச்சது, அவரு கொஞ்சம் வசதியான குடும்பத்துல, கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பத்துல வாழ்ந்தவர் போல இருக்கு. ஏதோ எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலையில அவர் வெளியே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் கொண்டு வந்த பையில இன்னும் ஒரு பேண்ட், ஷர்ட், ஒரு லுங்கி, இவ்வளவுதான். வேற எந்த ஒண்ணுமே ட்ரெஸ் கூட அதிகமா கிடையாது. இதோட தான் அவர் வந்திருக்கிறாரு அங்க. பிற்பாடு எனக்கு தெரிய வந்தது, அவரை பத்தியோ அவர் குடும்பத்தை பத்தியோ எதுவும் கேட்க வேணாம். விருப்பம் இருந்தா என்ன வச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வேலையை நான் செய்யறேன். எனக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும், 5 வேளை தொழுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும், மற்ற நேரம் நான் இருந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி முதியவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு எங்க அப்பாவும் இருக்க வச்சுட்டாரு. இப்போ அவரு இங்க உட்காந்து என்ன வேலை தெரியுமா அவருக்கு, இந்த டெய்லர்ஸ் தச்சு போடுவாங்கல்ல, அந்த துணியில எல்லாம் வந்து சரியா அந்த வெட்டப்படாம நூல் தொங்கி அதை கட் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த வேலை சிம்பிளா அவரு கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அவருக்குன்னு தனியா ஒரு சின்ன கத்திரிக்கோல், அது என்ன தம்பி கடையில வாங்கிட்டு சொன்னாங்க. ஏன்னா அப்போ நான் கடைக்கு போற வேலை, அந்த சில்லற வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்ன வாங்கி கொடுக்க சொன்னாங்க, வச்சிருந்தேன். அவரு கரெக்டா அதை எடுத்து வச்சு உட்காந்து நூலை வெட்டிட்டு இருப்பாரு. தொழுகை நேரம் தொழுகைக்கு போவாரு, வந்ததும் திருப்பி அதை வச்சுட்டு உட்காந்து நூல் வெட்டிட்டு இருப்பாரு. எதுவும் கேட்க மாட்டாரு, யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாரு. அவர் வந்ததுல எனக்கு ஒரு சௌகரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாப்பாடு வந்து வீட்டுல இருந்து தான் வரும். டெய்லி மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு ஹோட்டல்ல வாங்குவோம். அந்த மதிய சாப்பாடு வீட்டுல இருந்து வந்ததுனாக்கா முதல்ல அப்பாவும் அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, பெரிய அண்ணன், அவரும் முதல்ல சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ இவர் வந்ததுனால எனக்கு ஒரு துணை. சாப்பிடும் போது தினமும் மதிய சாப்பாடும் இரவு சாப்பாடும் நானும் அவரும் ஒன்னாதான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்ப சகஜமா பேசுறதுக்கு அந்த பெரியவருக்கு ஒரே துணை நான் தான், எனக்கு அவர் தான். கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது அந்த நேரம். இரவு 7:30 8 மணி ஆயிடுச்சுன்னா எல்லா டெய்லரும் போயிடுவாங்க ஒருத்தரா வேலை முடிச்சுட்டு. இப்போ காலியா இருக்கும். இரவு சாப்பாடு போய் ஹோட்டல்ல போய் நானும் இன்னொரு தம்பியும் போய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நானும் பெரியவரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் படுக்க போற நேரம் நானும் அவரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். நான் படிக்கிறத பத்தியும் பேசுவாரு, எனக்கு சில பாடங்களும் சொல்லி தருவாரு. இப்படி எங்களுக்குள்ள போயிட்டு இருந்தது தவிர அவர் குடும்பத்தை பத்தியோ அவரை பத்தியோ அவர் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. எனக்கு கேட்கணும்னு தோணல அந்த வயசு. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தடவை ஒரு நாள் நைட் பையில இருந்து ஏதோ தொழாவி ஒரு சின்ன கவர் ஒண்ணு எடுத்தாரு வெளியே. அதை எடுத்து, யார் இல்ல, நைட்டு தானே 8 மணிக்கு மேல, எடுத்து அந்த கவர்ல இருந்து 2 பேனா எடுத்தாரு. 2 பேனாவும் அவ்வளவு அழகா இருந்தது, நல்லா இருந்தது, புதுசா வேற இருந்தது. அதுல ஒரு ஸ்டீல் பேனா, அதை எடுத்து அதுல காமிச்சாரு அந்த எழுத்தை. அதுல போட்டிருந்தது கர்நாடகா ஸ்டேட் லாட்டரின்னு. என்னன்னு, லாட்டரி டிக்கெட் வாங்கினேன், ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த பேனா தான் கிடைச்சது ஆறுதல் பரிசா. அதையும் இந்த இன்னொரு பேனா, அது வந்து இந்த சிரிஞ்சி டைப்ல இருக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு இருக்குது, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி சிரிஞ்சி டைப்ல இருக்கும் அந்த பேனா. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேனா. அது இது ரெண்டையும் வந்து நான் என் சொத்தா நான் பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்தேன். யாருக்குமே நான் கொடுக்கல. உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அந்த 2 பேனாவையும் ஒரு 2 நாள் தான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனேன். இந்த மற்ற பசங்களுடைய பார்வையும் அவங்களுடைய ஆச்சரியமும் எனக்கு ஒரு மாதிரி
மாதிரியா இருந்தது. சரி, இனிமேட்டு இந்த பேனாவை நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவோம்னா வீட்லயே பத்திரமா வச்சிருவோம்னு சொல்லிட்டு அதை அழகா பேக் பண்ணி வீட்லயே வச்சுட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அது நாள் வரைக்கும் அப்படி பேனாக்களை நான் என் கையில தொட்டு கூட பார்த்ததில்லை. இன்னொரு விஷயம், இப்படி 2 பேனா எனக்கு கொடுத்துருக்காருங்கிறது யாருக்குமே தெரியவும் தெரியாது. நான் யார்கிட்டையும் அதை பத்தி சொல்லிக்கிறவே இல்லை. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பெரியவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப உடம்புக்கு முடியாம ஆயிட்டு அவரை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் தான் தன்னுடைய உறவுகளை பத்தியும் எதை பத்தியுமே அவர் சொல்லலையே. அதனால எங்க வீட்டிலேயே வச்சு பார்த்து அவர் கொஞ்சம் வைத்தியம்லாம் நல்லா பண்ணி அவர் நல்லா ஒரு கட்டத்துல நல்லா சுகமாயிட்டாரு. சுகமானதுக்கு அப்புறமா எங்க அப்பாவும் அம்மாவுமா பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. ரொம்ப வயசானவரா இருக்காரு, இவரை திருப்பி நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது அவ்வளவா நல்லதில்ல, அதனால அவர் ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதேபடி எங்கள் அப்பாவும் போய் ஒரு பள்ளிவாசல் பார்த்து பேசி அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி அந்த பள்ளிவாசல்ல சேர்த்து விட்டுட்டார். அவ்வளவுதான். இதோட அந்த பெரியவருடைய கான்டாக்ட் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கடைசியா அவரை கூட்டிட்டு போகும்போது நான் அவரை பார்க்கல, அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு முடியுது. அப்புறம் கொஞ்ச நாள் இங்க அப்பாவுடைய அந்த டெய்லரிங் இதுலயே வேலை செஞ்சிட்டு இருக்கேன். பிறகு கல்லூரி படிப்பு முடிஞ்ச பிறகு தோஹாவுக்கு சம்பாதிக்க போறேன். சம்பாதிச்சுட்டு வர்றேன். இங்க வந்து மறுபடியும் தொழில் ஆரம்பிக்கும். இந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் போயிடுது. அதுக்கு பிறகு இவர் மீண்டும் ஞாபகத்துக்கு வர்றாரு. அது வரைக்கும் அவர் என்ன தெரியல, ஞாபகத்துக்கு வரவே இல்லை. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன சில விஷயங்களை நான் தினசரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர இருந்திருக்கேன். அது கூட அவர் எப்படி ஞாபகத்துக்கு வந்தாருனாக்கா, அந்த காலகட்டத்துல நான் கொஞ்சம் மன உளைச்சல், அதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுறதுக்காக தினசரி மெரினா பீச்ல அந்த காந்தி சிலை கிட்ட போய் உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா சாயந்தரம் ஆனாக்கா மக்கள் வந்து திருவல்லிக்கேணி மக்கள் அங்க வந்து பசங்களோட குடும்பத்தோட வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு போவாங்க. அப்ப அந்த பசங்க விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இப்ப ஒரு நாள் ஒரு தாத்தா ஒரு பேரனை கூட்டிட்டு வந்திருந்தாரு. அந்த பேரனும் அவங்களும் பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பெரியவர் மறுபடியும் ஞாபகத்துக்கு வர்றாரு. இப்ப நான் அந்த பெரியவரை பத்தி நினைச்சு பாக்குறேன். அந்த வயசுல அவரு கூட இருந்த அவருடைய குடும்பம் எல்லாம் அவரை எப்படி கலட்டி விட்டு இருந்தாக்கா அவர் மனசு நொந்து போய் வந்திருப்பார் வெளியே. அதுவும் அந்த சூழ்நிலையிலையும் மானத்தோட சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் வந்திருக்கிறாரு. இந்த முதுமை எவ்வளவு கொடியது அப்படிங்கறது அப்பதான் என்னுடைய சிந்தனைக்கு முதல்ல வர ஆரம்பிக்குது. இப்ப முடிஞ்ச வரைக்கும் அவரை தேடி பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த நேரத்துல பேசிக்கிட்டபடி அவரை எந்த பள்ளிவாசல்ல சேர்த்து விட்டாங்களோ அந்த பள்ளிவாசலுக்கு போறேன். நான் அங்க போய் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, அப்போ எந்த மேனேஜ்மெண்ட் இருந்ததோ தெரியாது, நம்ம பள்ளிவாசல்ல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மேனேஜ்மெண்ட் மாறும், அப்போ யாரு சேர்த்தாங்க என்னன்றது நம்மளுக்கு தெரியாதுங்க, அதனால நம்மளால எதுவும் இப்ப சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அவர் எனக்கு கொடுத்திருந்த 2 பேனாவையும் நான் எழுதாமலே பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நான் அதை எடுத்து பார்க்கும்போது அந்த மெட்டல் பேனா வந்து துருப்பிடிச்சு போயிருந்தது. அந்த சிரிஞ்சு பேனா வந்துட்டு ஒரு மாதிரி மக்கி போச்சுனாக்கா பிளாஸ்டிக் தான், சிரிஞ்செல்லாம் ஒரு மாதிரி மக்கிடுச்சு. அவர் என் கூட இருந்த அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஏதோ ஒரு நிரந்தர குறையாத்தான் தோணுது மனசுக்கு. என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ஒரு முதியவருடைய கடைசி கால அனுபவங்களை இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருன்னு தெரியாம வந்தாரு, யாருன்னு தெரியாமயே போயிட்டாரு.